மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேண்டாம், சிஎஸ்கேவின் மது விளம்பரத்திற்கு நோ சொன்ன மொயின் அலி, முஸ்தபீர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மிகவும் வெற்றிகரமான அணி என்றால் அது சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிதான். இருவரும் 5 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் புதிய சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்கி இருக்கின்றது. இதில் நியூசிலாந்து, வங்கதேசம் ஆகிய அணிகளை சேர்ந்த வெளிநாட்டு வீரர்களும் இடம் பிடித்திருக்கின்றார்கள். ஐபிஎல் அணிகளுக்கு பொதுவாக டிக்கெட் விற்பனை மற்றும் விளம்பரங்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். இதற்காக ஒவ்வொரு அணியின் ஜெர்சியிலும் பல நிறுவனங்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கும். இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் அணிக்கு கிடைக்கும். இந்த நிலையில் சிஎஸ்கே அணியில் இடம் பிடித்துள்ள இங்கிலாந்து வீரர் மொயின் அலி மற்றும் வங்கதேச வீரர் முஸ்தபிசூர் ரஹ்மான் ஆகியோர் மது விளம்பரங்களுக்கு நோ சொன்ன விஷயம் சிஎஸ்கேவிற்கு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்லாமிய மதத்தில் மது அனுமதிக்கப்படாத விஷயமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் மது மூலம் வரும் வருமானமும் இஸ்லாம் மதத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாகவே மொயின் அலி சிஎஸ்கே அணி ஜெர்சியில் இடம்பெற்றிருக்கும் மது நிறுவனம் பெயரை தன்னுடைய ஜெர்சியில் இடம்பெறக்கூடாது என்று கூறியிருக்கிறார். தற்பொழுது இந்த பட்டியலில் வங்கதேச வீரர் ரஹ்மானும் இணைந்திருக்கிறார். தற்பொழுது பதிரானா காயமடைந்திருக்கும் நிலையில் முஸ்தபிசூர் ரஹ்மான் தான் ஆர்பிசிக்கு எதிரான முதல் போட்டியில் அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹீரோவானார். இந்த நிலையில் முஸ்தபிசூர் ரஹ்மானும் மது விளம்பரத்திற்கு நோ என்று கூறியிருப்பது சிஎஸ்கேவிற்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏற்கனவே மொயின் அலி விஷயத்தில் சிஎஸ்கே ஓகே சொன்ன நிலையில் இரண்டாவதாக முஸ்தபிசூர் ரஹ்மானும் நோ சொல்லியிருப்பது அந்த அணிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் என்று தெரிகின்றது. இதை சமாளிக்க 2 வீரர்களுக்கும் வழங்கப்படும் ஊதியம் குறைக்கப்படலாம் என்றும் தெரிகின்றது. நமது நாட்டு வீரர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் பான் பராக் போன்ற விளம்பரங்களில் நடித்து வரும் நிலையில் இவ்விரு கிரிக்கெட் வீரர்களும் மது விளம்பரத்திற்கு நோ சொல்லி இருப்பது ரசிகர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.